கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் இந்த ஓய்வு நாளின் காலை வணக்கத்தையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறாகிய இந்த நாளில் கடவுளை நாம் ஆராதித்து தொழுது கொள்ளத்தக்கதாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நம்முடைய பெங்களூர் பட்டணத்தில் இந்த கொரோனா வைரஸுடைய 2வது அலை மற்றும் அதனுடைய தாக்கத்தை நிமித்தமாக அரசாங்கம் விதித்திருக்கின்ற இந்த தடைகளை நாம் மதித்து அதற்கு கீழ்ப்படிந்து இந்த நாளிலே நாம் நம்முடைய இல்லங்களிலேயே கடவுளை ஆராதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய இல்லங்களிலே காணொலி வாயிலாக பார்த்து கடவுளை தொழுது கொள்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் இருக்கிற பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதுவும் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மரணத்தை விட்டு உயிரோடு நீர் எழுந்து இப்படியாக இலவசமான ரட்சிப்பை உலகில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து நரகாக்கிலிருந்து மீட்டெடுத்து நீர் இலவசமாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மையல்லாமல் ரட்சிப்பில்லை, முழு உலகமும் ரட்சிப்படைய உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி அன்றைக்கு கர்த்தாவே ஆதி அப்போஸ்தலர்கள் மிக பலமாக உம்மை குறித்து உயிர்த்தெழுந்த தேவனாகிய உம்மை ஆண்டவரே அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள். ஆமாண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம், ஒரு அன்புள்ள தெய்வம், பாசமுள்ள தெய்வம் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்க முடியாது. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பினாலே எங்களை நீர் சுவாமி தொடர்ந்து நீர் பலப்படுத்தும். எங்களுடைய தேசத்தை நீர் தொடர்ந்து ஆண்டவரே ரட்சிப்பு நிச்சயத்துக்குள்ளாக எல்லா மக்களும் வரத்துக்குதாக நீர் வழிநடத்தும். எங்களை தரமிட்டுள்ள தாழ்த்தி இப்படி பாத்திரப்படுகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்ணீர் மணி போல போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காகவும், நோய் தொற்றுகளிலிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காகவும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் நம்முடைய கிருபை காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 23. Let us read Psalm 23 in a responsive manner. பாடல் புத்தகத்தில் 153வது பக்கம். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மடக்கி அமர்ந்து தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் எனக்கு புது உயிர் கொடுக்கிறார். தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்னிலையில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரின் வீட்டிலே சதா காலமும் நிலைத்திருப்பேன். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக 68வது பாடலை நாம் பாடுவோம். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆவலதா என்னை பைன்போன்மேன், அவர் மேய்த்தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் மிகவும் சுபமாய் நடத்துகின்றார்.
பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகில நீ. தானிழல் பள்ள திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டேனே, மானப்பரனோடிருப்பான் பழைத்தடியும் போலுமே தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. பகைவர்க்கெதிரே பொறுப்பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி, சுகத்தகிலம் கொண்டேன் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. ஆவலதாயனை பைன்போல் மேல் அவர் மேய் தமனில் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. பிரதான தேவாராதனை முறைமை, தி ஆர்டர் ஆஃப் மார்னிங் சர்வீஸ் வித்தவுட் கம்யூனியன், பக்கம் 1. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலுள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள், நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்திலுள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில்
அடைக்கலம் புக வருகீரோ. அளவில்லாத இருக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பிரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தள்ளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தை அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களை அதிப்படுத்திட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவி தந்தருள்வதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, அனைவருக்கும் கிருபை செய்தருளும். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு, the third Sunday after Easter, இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியம், the introit for the day is contained in page number 91, பக்கம் 91. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து கடவுளை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் திருநாமத்தின் மகத்துவத்தை துதித்து பாடுங்கள். மகிமை உண்டாகும்படி அவர் துதியை கொண்டாடுங்கள். நீங்கள் கடவுளினிடம், தேவரீ, உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமானவை, உமது மகத்துவமான வல்லை நிமித்தம் உமது சத்துருக்கள் உமக்கு அடங்குவது போல் நடக்கிறார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான யுகயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதர்கள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பிரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சூதனே, உலகத்தின்
பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம், கலெக்ட் ஃபார் த டே, பக்கம் 92. சர்வத்துக்கும் அல்ல கடவுளே, வழி தப்பினவர்கள் நீதி மார்க்கத்தில் திரும்பி வரும்படி உமது சத்தியத்தின் ஒளியை காட்டி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கிறிஸ்து மார்க்கத்தின் ஐக்கியத்தில் சேர்க்கப்பட்ட யாவரும் தங்கள் மார்க்கத்திற்கு ஏற்காதவைகளை விலக்கி போடவும் அதற்கேற்ற யாவையும் பின்பற்றி நடக்கவும் கிருபை செய்திட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் மேக கடவுளாய் என்றைக்கும் பீடைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்வரும் 3ஆம் ஞாயிறு, the third Sunday after Easter. இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பாகங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டுக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டில் சரித்திர புஸ்தகமாக இருக்கின்ற அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை வாசிக்க கேட்போம். The Acts of Apostles, chapter 4, verses 1 to 12. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் எல்லாமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இன்றைக்காக வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டுக்கு பதிலாக அப்போஸ்தலர்கள் வாசித்தாயிற்று.
அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருபவாக்கியம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 24 வரை வாசிக்க கேட்போம். Today's epistle reading is taken from the first letter of St. John chapter 3 verses 16 to 24. This is how we know what love is. Jesus Christ laid down his life for us, and we ought to lay down our lives for our brothers. If anyone has material possessions and sees his brother in need, but has no pity on him, how can the love of God be in him? Dear children, let us not love with words or tongue, but with actions and in truth. This then is how we know that we belong to the truth, and how we set our hearts at rest in his presence whenever our hearts condemn us. For God is greater than our hearts, and he knows everything. Dear friends, in our hearts, do not condemn us. We have confidence before God and receive from him anything we ask, because we obey his commands and do what pleases him. And this is his command, to believe in the name of his Son, Jesus Christ, and to love one another as he commanded us. Those who obey his commands live in him, and he in them. And this is how we know that he lives in us, and we know it by the Spirit he gave us. Here ends the epistle reading. நிருப வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, உமக்கு மகிமையுண்டாவதாக. The Gospel according to St. John, chapter 10, verses 11 to 18. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமாகிய கூலியாள் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனான படியால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் என்பதே. சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யுமிடமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியாக அறிக்கை செய்வோம்.
பக்கம் 10. பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறவேண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திலிருந்து இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 321வது ஞான பாடலை நாம் பாடுவோம். பாதை காட்டும் மா யெகோவா. பாதை காட்டும் மா யெகோவா பரதேசியான நாம் பலவீனன் அறிவீனன் இவ்வுலோகம் காடுதான் வானகாரம் வானகாரம் தந்து என்னை போஷியோம் தந்து என்னை போஷியோம் ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றை நீர் தீரந்து தாருமே தீப மேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமே வல்லமீட்பர் வல்லமீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே என்னை தாங்கும் இயேசுவே சாவினந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில் சாவின் மேலும் வேற்றே தந்து என்னை சேரும் மோட்சத்தில் கீத வாழ்த்தல் கீத வாழ்த்தல் ஓமக்கென்றும் பாடுவேன் ஓமக்கென்றும் பாடுவேன். ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை நாம் தியானம் செய்வோம். The Acts of Apostles chapter 4 verses 1 to 12. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருந்து அது எங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதமாக விளங்கும். உமக்கு ஏற்ற சாட்சிகளாக அந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து சாதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து உம்மிடத்தில் வந்து சேர கிருபை செய்திருந்தோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் அதிகமாக நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, இந்த பிரசங்க பகுதிக்கு ஒரு தலைப்பு
ஒரு சிறந்த தலைப்பு என்று பார்க்கின்ற போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே முழு உலகத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட், the savior of the whole world. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய தலைவர்களிலே சமூக புரட்சி செய்து சமூக நீதிக்காக அதிகமாக போராடின ஒரு மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்தை குறித்து சொல்லுகின்ற போது, இந்தியா ஒரு தேசம் அல்ல, ஆனால் அது ஜாதிகள், மதங்கள், பாஷைகள், கடவுள்கள் மலிந்திருக்கின்ற ஒரு அருங்காட்சியகம் என்று சொன்னார். India is not a nation, but a museum of castes, religions, languages and gods. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தந்தை பெரியார் மாத்திரமல்ல, நம்முடைய இந்திய தேசத்தில் வாழ்ந்த மிக புகழ்பெற்ற தலைவர்களாகிய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்ற தலைவர்கள் எல்லாம் இவர்களிலே சிலர் கடவுள் உண்டு என்று சொன்னவர்கள் உண்டு, கடவுள் இல்லை என்று சொல்லி, இந்த கடவுளால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி வேறு மதத்தை தழுவினர்களும் இதிலே அடங்குவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர்கள் என்ன அறிந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது, அவரை குறித்த புரட்சி போதனைகள், அது மாத்திரமல்ல, அவர் மக்களை நேசிக்கின்ற அந்த பாங்கு, மக்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக் கொடுத்து அவருடைய சிறப்பான போதனைகள், அது மாத்திரமல்ல, சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது எல்லாரையும் தெரிந்தே செய்த மக்களையும் மன்னித்த அந்த மன்னிப்பு போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை அதிகமாக தொட்டது. இந்த தலைவர்களை இதன் மூலமாக அவர்கள் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னென்று பார்க்கின்ற போது, மகாத்மா காந்தி கிறிஸ்துவை அதிகமாக நேசித்தார். அவர் அதிகமாக நேசித்தது நிமித்தமாக பைபிளை அவர் பலமுறை படித்தார். அதிலே அவருக்கு மிக பிடித்தமான ஒரு பகுதி என்ன என்று பார்க்கின்ற போது, தி செர்மன் ஆன் தி மவுண்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவர் போதித்த அந்த போதனைகள் அவரை அதிகமாக ஈர்த்தபடினாலே அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை, அந்த ஒரு மூல உபாயத்தை இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு அதனை பயன்படுத்தினார். அகிம்சை வழியாக அந்நியர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில அவர் வெற்றியும் பெற்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட விதம் எப்படி என்று பார்க்கின்ற போது, அவர் ஒரு நல்ல போதகர், ஒரு புரட்சியாளர், அவர் ஒரு நல்ல சமூக நீதியை நிலைநாட்ட வந்தவர், உலக பிரகாரமாக இப்பேற்பட்ட காரியங்களை செய்த ஒரு மகான் என்ற ஒரு நிலைமையில, ஒரு கடவுள்களிலே இவரும் ஒரு கடவுள் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் the unique aspect of Jesus Christ is seen through his steadfast love. அவருடைய, அதாவது அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்பதை விசேஷமாக அவருடைய உயர்ந்த நிறைந்த அன்பினாலே நாம் பார்க்க முடியும். கடவுள் கொடுத்த அந்த பணியை நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே அவர் கொடுக்கவும், ரத்தம் சிந்தி நம்ம எல்லாரையும் ரட்சிக்க, உலகில் உள்ள எல்லா மக்களையும் ரட்சிக்கத்தக்கதாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் வந்தார். அந்த திட நிச்சயமான அன்பு, இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் இஸ் சம்திங் வெரி யூனிக். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன்னுடைய உயிரை அவர் ஜீவனை கொடுத்து கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்த ஒரு முக்கியமான பாத்திரமானார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து உலகில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களையும் அவருடைய சாபங்களிலிருந்தும் நரகாக்கினையிலிருந்தும் அவர் மீட்டவர் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அவர் தான் இரட்சகர். இவர் கடவுள்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களில் இவரும் ஒருவர். பல 30 முக்கோடி கடவுள்களில் இவரும் ஒருவர் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இவருக்கு நிகர்
இவருக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்துல யாருமே நாம் பார்க்க முடியாது. ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யாரும் இந்த உலகில் உள்ள மக்களுடைய பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்தும் அவருடைய நரகாக்கிலிருந்து மீட்டெடுக்க தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர்கள் என்று வரலாறே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த மாபெரும் தியாகத்தை செய்து உன்னையும் என்னையும் அகில உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அவர் இலவசமாக மீட்டுக் கொண்டார். தன்னுடைய ஜீவனை கொடுத்ததின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெரிய தியாகத்தை தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் செய்து முடித்தார். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு ரட்சிப்பை உலகத்திற்கு கொடுத்தார். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த பிரசங்க பகுதியிலே பார்க்கின்ற போது இந்த மாபெரும் தேவன் உயிர்த்தெழுந்த இந்த நிகழ்வை அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு இறுதி கட்டளையை நாம் பார்க்கிறோம். He gives the great commission to his disciples, the final mandate for his disciples to proclaim the good news of his resurrection, the good news of the kingdom of God. ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் அவர்கள் எருசலேம் துவங்கி உலகில் உள்ள எல்லா இடங்களிலும் அவரை அறிவித்தார்கள். பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அப்போஸ்தலர் 1:8 படி அவர்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுந்த தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் சாட்சியானார்கள். அப்போஸ்தலர் 2:1-13 அந்த அனுபவத்தில் பார்க்கின்ற போது முதலாவதாக அவர்கள் எருசலேமிலே பேதுருவும் மற்ற 11 அப்போஸ்தலர்களும் சேர்ந்து கொண்டு அங்கிருக்கின்ற அந்த யூத மக்கள், அதாவது இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே எருசலேமிலிருந்து அவர்கள் தங்களுடைய சாட்சியை ஆரம்பிக்கிறார்கள். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இதை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் அந்த பிரசங்கத்தை சொல்கின்ற போது, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களை சாட்சிகளாக உயிர்த்தெழுந்த தேவனுக்கு முன்பாக அவர்கள் தங்களை நிறுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கு என்று அவர்கள் பிரசங்கித்த அந்த பிரசங்கம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது, ஒரு பெரிய ஒரு அசைவை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தினது. அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக அவரிடத்துல வந்து கேட்கிறார்கள். 32 பார்க்கின்ற போது நாங்கள் அதை கேட்ட மக்கள் 37ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவினிடம் மற்ற அப்போஸ்தலர் 11 அப்போஸ்தலரிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அங்கே பேதுரு அப்போஸ்தலர் சொல்கிறார், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அங்கே நாம் பார்க்கிறோம், மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ரட்சிப்புக்கான அந்த வழியை அவர் காட்டுகிறார். மனம் திரும்புகள் என்று சொல்லுகின்ற போது டர்ன் டு காட், உலக பிரகாரமாக நீங்கள் வாழ்ந்தது போதும், கடவுள் பக்கமாக உங்களை திருப்பிக் கொள்ளுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள், சப்மிட் யுவர் செல்ஸ் பிஃபோர் காட். அதுதான் மனம் திரும்புதல், மெட்டனோயா என்று சொல்லி கிரேக்க வார்த்தையில நாம் பார்க்கின்ற போது, டேக் யூ டர்ன் ஃப்ரம் யுவர் எக்ஸிஸ்டிங் லைஃப் அண்ட் சப்மிட் யுவர் செல்ஸ் டு காட். a total submission. அவருக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்கின்ற போது உலகம் பின்னாக போய்விடுகிறது, அவர் முன்பாக வருகிறார். அவரை நோக்கி நாம் செல்லுகின்ற போது அதுதான் மனம் திரும்புதல். அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கின்ற போது நீங்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி தன்னுடைய முதலாவது பிரசங்கத்தில் அவர் அங்கிருக்கின்ற மக்களை ஆதாயப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை கேட்டு 3000 மக்கள் ரட்சிப்பின் நிச்சயத்துக்குள்ளாக அவர்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். 3000 மக்கள் அங்கே நாம் பார்க்கின்ற போது மிக அழகான அந்த வார்த்தையை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பாருங்கள், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள்
ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த முதலாவது பிரசங்கத்துல we could see the birth of the universal church. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் அவர்கள் ஒரு மந்தையாக சேர்க்கப்படுகின்ற போது, ஒரு ஐக்கியமாக சேர்க்கப்படுகின்ற போது அங்கு திருச்சபை உருவாகிறது. திருச்சபையின் நாயகன் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தில் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதன் பிறகு நடக்கின்ற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3:1-10 பார்க்கின்ற போது கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அதாவது தாயின் வயிற்றிலே, அதாவது பிறக்கின்ற போதே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு செல்லுகின்ற போது அவன் வழியில அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கான். அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசனாகி இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார்கள். கடந்த வாரத்தில் இந்த காரியத்தை நாம் பார்த்தோம். தங்களுடைய சுய பக்தியினாலோ சொந்த பலத்தினாலோ அவர்கள் செய்யாமல் இதனை கடவுளுடைய கிருபையினாலே, கடவுளுடைய பலத்தினாலே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே இந்த காரியத்தை செய்தோம் என்று சொல்லி பட்டவர்த்தனமாக அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே பிரசங்க பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த காரியங்களை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு அப்படியே போகின்ற போது ஜனங்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த தொடர்ச்சியை தான் இந்த பிரசங்கத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவாலயத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவர்களை கைது செய்யும்படியாக அங்கே 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே 1வது வசனத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர்கள் ஜனங்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவரிடத்துல வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனால் வந்து அவர்களை கைது செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் செய்த காரியம் என்ன என்று பார்க்கின்ற போது ஜனங்கள் மத்தியில் அவர்கள் ஆண்டவரை குறித்து அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவித்தது மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அங்கே ஒரு பெரிய ஒரு மனமாற்றத்தை, ஒரு மறுமலர்ச்சியை நீங்களும் காண முடியும். அந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி அங்கே அறிவிக்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். They proclaimed that in Jesus there is the resurrection of the dead. மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு என்ற காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்வைத்து அவர்கள் பிரசங்கித்த காரியம் அங்கு வந்த ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவன் மற்றுமாய் சதுசேயர் இவர்களுக்கு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தின. ஏனென்றால் சதுசேயர் அதாவது இந்த யூத குலத்தில் இஸ்ரவேலில சதுசேயர் என்பவர்கள் அது ஒரு தனி செக்ட், அது ஒரு பிரிவு. அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி சாதிக்கிறவர்கள். அப்போஸ்தலர் 23:6-8 பார்க்கின்ற போது மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லியும் அவர்கள் தேவதூதர்கள் இல்லை, அதே போல ஆத்துமாக்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அதற்கு விரோதமாக இவர்களுடைய உபதேசம் இருப்பதை அவர்கள் பார்த்து எரிச்சல் அடைகிறதை பார்க்கிறோம். For them, the proclamation of resurrection in Jesus is regarded as a threat to the temple, perhaps especially by the Sadducees who did not believe in the resurrection. இந்த காரியம் அவர்களுக்கு ஒரு பெரிய இந்த சதுசேயர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்த காரணத்தினால அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். மறுநாளிலே நடக்கின்ற அந்த சம்பவத்தை தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ஒரு பெரிய அசைவு அங்கு ஏற்பட்டது. முதலாவது பிரசங்கத்தில் பார்க்கின்ற போது 3000 பேர் அதாவது அவருடைய வார்த்தையை கேட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கே பார்க்கின்ற போது 4ஆம் வசனத்தில் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். இன்றைக்கு கடவுளுடைய வசனம் சொல்லுகின்ற போதுதான் அதனை மக்கள் கேட்பார்கள். கேட்கின்ற போது உள்ளத்தில் கிரியைகள் ஏற்படும், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அப்பொழுது அவர்கள் விசுவாசிப்பார்கள். இங்கே கூட அவருடைய வார்த்தை கேட்ட அநேகர் விசுவாசித்தார்கள். அவருடைய தொகை ஏறக்குறைய 5000 பேர் இருந்தது.
2 பிரசங்கத்துல நாம் பார்க்கிறோம். முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதையும், இரண்டாவது பிரசங்கத்துல 5000 பேர் கடவுளை ஏற்றுக்கொண்டதையும், ஒரு பெரிய ஒரு அறுவடையை நாம் பார்க்கிறோம். ஆத்தும அறுவடை. நம்முடைய தேசத்துல கூட இந்த அறுவடை ஏராளமாக இருக்கிறது. ஆனால் ஆட்களோ மிக குறைவாக இருக்கிறார்கள். வட இந்திய பகுதிகளில் போய் பாருங்கள். அங்கு சுவிசேஷம் என்பது அதாவது குதிரை கொம்பாக இருக்கிறது. அதாவது அது போய் சேர முடியாதபடிக்கு ஆங்காங்கே அது கட்டப்பட்டிருக்கிறது. போய் செல்ல முடியாதபடிக்கு பல தடைகள். அதே போல கிறிஸ்துவை அறிந்த நாமும் கூட இந்த கிறிஸ்துவை நாமே வைத்துக்கொண்டு இங்கேயே சுற்றி சுற்றி வருகிறோம். அறிவிக்கப்படாத இடங்களை பற்றி கவலையே கிடையாது நமக்கு. திருச்சபை ஊழியம் என்று சொல்கின்ற முதலாவதாக சுவிசேஷம் அறிவிப்பது தான். சுவிசேஷம் அறிவிக்கின்ற போதுதான் அங்கு புது திருச்சபைகள் எழும்பும். விசுவாசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அங்கே கூடி வருவார்கள். அங்குதான் புதிய திருச்சபை. ஆனால் இன்றைக்கு பாரம்பரியமாக நாம் இருக்கின்ற திருச்சபைகளிலேயே நாம் நேரத்தை செலவழித்துக் கொண்டு அந்த மாபெரும் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பணியை நாம் விட்டு விடுகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் உண்டு பண்ண வேண்டும். பெரிய அசைவை உண்டு பண்ணுகின்ற போது அன்றைக்கு சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் சிதறி எல்லா இடங்களிலும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தது போல நாமும் கூட செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, there can be no true faith in Christ unless first there is repentance from sin. முதலாவதாக தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கின்ற போதுதான் அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு மனமாற்றத்தை நாம் காண முடியும். இங்கே அந்த மக்கள் அந்த மனமாற்றம் பெற காரணமாக இருந்தது கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தைரியமாக பிரசங்கித்தவர்கள் அப்போஸ்தலர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பெரிய மாற்றத்தை பெற்ற மக்களை பார்த்து இந்த சதுசேயர்களும் ஆசாரியர்களும் இந்த தேவாலயத்து சேனை தலைவன், தி கேப்டன் ஆஃப் த டெம்பிள், இவர்களெல்லாம் அவர்களை பார்த்து அவர்களை கைது செய்து மறுநாளிலே அந்த சனகரிய சங்கத்தின் முன்பாக நிறுத்துகிறார்கள். சனகரிய சங்கம் என்று பார்க்கின்ற போது இட்ஸ் எ பவர்ஃபுல் கவுன்சில், ஜெருசலேம் கவுன்சில் என்று சொல்லி, இந்த ஜெருசலேம் கவுன்சில் மூலமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட சிலுவையிலே அறையத்தக்கதாக ஒரு முடிவை எடுத்தார்கள். இங்கே கூட அங்கிருக்கின்ற அந்த பிரதான ஆசாரியன், அவருடைய உறவினர்கள், அங்கிருக்கின்ற அந்த மூப்பர்கள், லா டீச்சர்ஸ் போன்ற இந்த எல்லா மக்களும் பாண்டித்தியம் பெற்றவர்கள். அதில் ஒரு பிரிவினர் பரிசேயர்கள் இருப்பார்கள், இன்னொரு பக்கத்தில் சதுசேயர்கள் இருப்பார்கள். இப்படியாக எல்லா விஷயம் தெரிந்த, அதாவது மோசேயினுடைய சட்டத்திட்டங்களை அறிந்தவர்கள், பழைய ஏற்பாட்டை அவர்கள் கரைத்து குடித்த ஒரு மக்களாக இருந்தார்கள். ஆனால் மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தங்களுடைய இருதயத்திலே அவர்கள் இருள் காணப்பட்டது. ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மறுநாளில் நாம் பார்க்கின்ற போது 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது அங்கே we see the court room, அங்கே விசாரணை இந்த சனகரிய சங்கத்தில் நடக்கிறது. 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார்கள், நீங்கள் எந்த வல்லமையினால் இந்த அற்புதத்தை செய்தீர்கள்? Come on, tell me, எந்த வல்லமையினால? What power you enabled you people to do this miracle? In what name you have done this miracle? என்று அவர்கள் கேட்கின்ற போது, எந்த நாமத்தினாலே, எந்த பலத்தினால், எந்த வல்லமையினால் நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்கின்ற போது பவுல் அப்போஸ்தலன், பேதுரு அப்போஸ்தலன் மிக தைரியமாக பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவராக அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து அவன் சொல்லுகின்ற ஒரு காரியம் இது, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பலத்தினாலே, அந்த உயிர்த்தெழுதலின் பலத்தினாலே இந்த ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். நாங்கள் அல்ல, எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, சுய சக்தினால் அல்ல, சுய ஞானத்தினால் அல்ல, எங்களால் ஆனது அல்ல, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை, அவராலே ஆனது என்று சொல்லி they exhibited Jesus Christ alone and not their own act of pride-ness. தங்களால் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி இந்த காலத்தில் அநேக ஊழியக்காரர்கள் ஒரு அற்புதம் ஏற்படுகின்ற போது தங்களால் ஏற்பட்டதை தங்களை அதிகமாக காட்டிக்கொள்வார்கள். நான் ஜெபித்ததுனால இப்பேற்பட்ட காரியம், நாம் அல்ல, we are just facilitators. சுகத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர்,
அவர் பரம வைத்தியர். இங்கே கூட அந்த தாயின் வயிற்றிலே பிறந்த அந்த சப்பானிக்கு சுகத்தை கொடுத்தவர் ஆண்டவர் என்பதை மிக அழகாக இங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 8ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது Luke emphasizes that the rulers of the people and elders are now confronted with the authority of the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு எதிராக அவர்கள் அந்த காரியங்களை எல்லாம் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதனை பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவனாக அப்போஸ்தலனாகிய பேதுரு அதற்கு சரியான பதிலை கொடுக்கிறார். 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த கல் அற்பமான கல் என்று சொல்லி அதனை தள்ளிவிட்டீர்கள். இந்த அற்பமாக சொல்லப்பட்ட இந்த கல் என்ன என்று பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், the stone is referred as the rock. The rock was a symbol of God என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உபாகமம் 32 4ஆம் வசனத்துல, 15ஆம் வசனத்துல, 18ஆம் வசனத்துல, 31ஆம் வசனத்துல, அதே போல 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 18:2 பார்க்கிறோம். ஏசாயா 28:16 நாம் பார்க்கிறோம். அற்பமாக தள்ளப்பட்ட இந்த கல்லே கோடிக்கு தலைக்கல்லாயிற்று, மூளைக்கல்லாயிற்று. The neglected stone has become the cornerstone for the builders. அங்க இருக்கின்ற அவர்களுக்கு தள்ளப்பட்ட அந்த கல்லாலே இப்பேற்பட்ட ஒரு அற்புதம் அடையாளம் நடைபெற்றது. ஆகவே இவரை இந்த மேசியாவை நீங்கள் தள்ளினீர்கள் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது, இவர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த 10ஆம் வசனத்தில் சொல்கிறார். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இவரால தான் இந்த காரியம் நடைபெற்றது என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 31 45 வரை பார்க்கின்ற போது பாறையாகிய மேசியா பூமியில் வந்து அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்பதை மிக அழகாக தீர்க்க தரிசனமாக குறித்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஒரு பாறை, எல் ஷடாய் என்று சொல்லுகின்ற போது பாறை போன்றவர், சர்வ வல்லமை உள்ள கடவுள் என்பதை இதன் மூலமாக பார்க்கிறோம். அந்த கல் அந்த வல்லமை உள்ளவரை தள்ளிவிட்டார்கள். ஆனால் அந்த வல்லமையினாலே தான் இந்த அற்புதம் ஏற்பட்டது என்று சொல்லி இங்கே பேதுரு அப்போஸ்தலன் மிக தைரியமாக சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம் சங்கத்தின் முன்பாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தள்ளப்பட்ட கல்லாகிய மேசியாவை அவர்கள் எப்படி புறக்கணித்தார்கள் என்று பார்க்கின்ற போது, முதலாவதாக கடவுளால் அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானன் வந்து மனம் திரும்புதலுக்குரிய செய்தி சொல்லி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மேசியா, அவர் உலக ரட்சகர் என்பதை அறிவிக்கிறார். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள இவர்களுக்கு மனமில்லை, அவர்கள் தள்ளி போட்டார்கள். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுக்கு பிறகு அவர் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி மனம் திரும்புதலுக்குரியதையும், அதே போல கடவுளுடைய ராஜ்யத்தில் சேருகின்ற காரியத்தை குறித்து அவர் அறிவிக்கின்ற போது அவர் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை, அவரையும் தள்ளினார்கள், அவரை கொன்றார்கள், சிலுவையிலே கொன்றார்கள். இப்பொழுது இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே அவர் மிக அழகாக சொல்லுகிறார், அவரை தவிர வேறு யாராலுமே ரட்சிப்பில்லை, அவராலே இப்பொழுது கூட இந்த பெரிய வாய்ப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவராலே என்று 12ஆம் வசனம் பாருங்கள், அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. See, he alone is the savior. He is the savior of the world. He is not only the savior for the Israelites or Jewish community or a particular community of people or a particular nation. He is the universal savior. ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார். So Peter went on to explain that Jesus is not only the stone, but he is the savior. He alone is the savior of the world. இன்றைக்கு நாம் வாசிக்கிட்ட 23ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், இந்த ரட்சகர் மெய்ப்பராகவும் இருந்து நம்மை நடத்துகிறார். அங்கே நாம் பார்க்கின்ற போது 23ஆம் சங்கத்தில் அவர்
நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிடையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி he feeds us. புல்லுள்ள இடங்களில் அவர் நம்மை நடத்துகிறார். he feeds us, நம்மை போஷிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய நீதியின் பாதையில நடத்துகிறார். he leads us, not only feeds but he leads us. and also நாம் அதாவது வெளியே செல்கின்ற போது இந்த கொரோனா நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்துல வெளியே சென்று விட்டு வருவது மிக ஒரு ஒரு பயம் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. மறுபடியும் வருகின்ற போது என்னென்ன நடக்குமோ, போகின்ற போது என்ன நடக்குமோ என்று சொல்லி, நான் மரணங்களில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். நம்மை பாதுகாக்கிற கடவுளாக இருக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், தேவரீர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர். So God not only feeds, he not only leads but he protects us. நம்மை பாதுகாக்கிற கடவுளாக இருக்கிறார். கடைசியில பார்க்கிறோம், அவரின் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார் என்று சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். he anoints us. ஆகவே he feeds, he leads, he protects, he anoints. எல்லா காரியத்திலும் நம்மை அவர் அபிஷேகம் செய்து மிக அழகாக நடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். இந்த அதாவது மிக பொல்லாப்பு நிறைந்த உலகத்துல எப்பொழுது மரணம் ஏற்படும் என்று சொல்லவே முடியாது. ஆனாலும் கூட கடவுள் இந்த பொல்லாப்பு நிறைந்த மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி இந்த தேவனாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் நேசிக்கின்ற மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சுசேஷ வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 10:11, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர். வேதத்தில் நாம் பார்க்கின்ற போது காணாமல் போன ஆடுகள் 100 ஆனால் நம்முடைய தேசத்தில் பார்க்கின்ற போது அது 199 ஆடுகள் காணாமல் போன நிலைமையில் இருக்கிறது. அந்த ஆடுகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், அந்த ஆடுகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கின்ற போது யோவான் எழுதின சுவிசேஷத்துல மிக அழகாக சொல்லுகிறார். பாருங்கள் 16ஆம் வசனம், இந்த தொழுவத்தில் உள்ளாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். எல்லாரையும் ஒன்று கொண்டு வந்து சேர்க்க. ஆகையினால தான் இந்த கட்டளை கொடுத்தார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் அவர்களுக்கு ஞானசம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு நீர் உபதேசியுங்கள் என்று சொன்னார். சீஷர்களாக மாற்றும்படி சொன்னார். அவருடைய மந்தையில கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு மாபெரும் பணி நமக்கு உண்டு. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உனக்கும் எனக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய அந்த மாபெரும் பொறுப்பு உண்டு, அந்த கடமை உண்டு. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பணியை நாம் செய்து கடவுளுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிருப வாக்கியத்திலே பார்க்கின்ற போது 1 யோவான் 3:16 அங்கே மிக அழகாக அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் தம்முடைய அன்பினாலே இந்த காரியத்தை தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்து இந்த காரியங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றினாரே. அதே போல நாமும் கூட கடவுளை உண்மையாக நேசிப்போம் என்றால் அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துல எல்லாரையும் நேசித்து நாம் அவருடைய 2வது வருகைக்கென்று ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்தி அவருடைய பரலோக மந்தையில நித்தியம் அக்காலமாக வாழத்தக்கதாக ஆயத்தப்படுத்த பரிசுத்தாவினர் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். நம் அனைவரும் ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீருஷ்டியும் நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தினின்று என்னை தள்ளி விடாதீரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து
எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது இரட்சணிய சந்தோஷத்தை தேரோம்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யோ. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்கும் உள்ள கடவுளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரமபிதாவே, தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் விசேஷமாக உடைய நேசகுமாரனை தந்த ஈவுக்காகவும் உடைய சித்தத்தின் வெளிப்படுத்துதலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உடைய வசனத்தை செம்மையான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே விடாமுயற்சியாய் நற்செய்திகளை செய்து வரும்படி தேவரீர் அதை எங்கள் இருதயங்களை நாட்டியருள வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலுமாய் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நாங்கள் திருச்சபையாக ஆண்டவரை கூடி வர முடியாத படிக்க முடிய பெங்களூர் பட்டணத்திலும் கர்நாடக மாநிலத்திலும் ஆண்டவரே இந்த வார இறுதியின் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற காரணத்தினாலும் கர்த்தாவே, இந்த COVID-19 2ஆம் அலை நிமித்தமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோய் தொற்று பரவலிலிருந்து எங்களை மீட்டெடுக்கும்படியாக, எங்களை காப்பாற்றும்படியாக அரசாங்கத்தின் மூலமாக கர்த்தாவே சுவாமி நீர் கொடுத்து வருகின்ற அறிவுரைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நான் பின்பற்றி இப்பொழுதுமாய் நாங்கள் என்னுடைய இல்லங்களிலேயே உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தாவே, எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புடுகிறோம். இந்த கொரோனா வைரஸ் இந்த தாக்குதலினாலே பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்ற நம்முடைய ஊழியக்காரர்கள் திருவாளர் அருள் திரு ஜோசப் கிறிஸ்டோபர் ஐயர் அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே சுவாமி, ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்ற வெள்ளூர் CSI திருச்சபையின் ஆயராக இருக்கின்ற அருமை போதகர் அருள் திரு ஜோசப் கிறிஸ்டோபர் ஐயர் அவர்களை ஆண்டவரே நீர் கொடுத்து வருகின்ற சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ண சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி செல்லும்படியாக நீர் வழிநடத்தணும் ஜெபிக்கிறோம். அதே போல சுவாமி INC-னுடைய மூத்த போதகராக இருக்கின்ற அருள் திரு ஆர் சாலமன் ஐயர் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, எப்பொழுதுமாய் ஆண்டவரே ஒரு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு ஆண்டவரே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கின்ற போது இந்த சிகிச்சையிலே உடைய கிருபை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காயப்பட்ட கரங்களெல்லாம் அவரை தொட்டு இந்த சுகத்தை கொடுத்து அவரும் ஆண்டவரே வீடு திரும்படியாக நிற்கிறபை செய்திருடும். அதே போல் ஆண்டவரே TLC பாவனசுலுத்திரன் திருச்சபையினுடைய போதகருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, ரெவரண்ட் டாக்டர் பீட்டர் ரவிக்குமார் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் அவரும் ஆண்டவர் சிகிச்சை பெற்று வருகின்ற போது அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து அவரும் ஆண்டவரை டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பி தொடர்ந்து முடிய ஊழியத்தை இவர்களெல்லாம் செய்ய கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். அதே போல் சிகிச்சை பெற்று வருகின்ற ஆண்டவரே சுவாமி மிஷனரிமார்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். முன்னணி மிஷனரி ஸ்தாபனங்களாக இருக்கின்ற FMPB, IEM, IMS, விஸ்வவாணி, பிளஸிங் வித் மிஷன் மற்றும் ஆண்டவரே பல ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே மிஷனரி ஸ்தாபனங்களிலே நோயப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உடைய ஆண்டவரே பெங்களூர் பட்டணத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்ற மிஷனரி ஆக்ஷன் பிரேயர் ஃபெலோஷிப்பினுடைய ஆண்டவரே மிஷனரிமார்கள் கூட கர்த்தாவே பாதிக்கப்பட்டு பணித்தளங்களிலே அவர்கள் இருக்கின்ற போது கர்த்தாவே நீரே மனமிறங்கி உதவி செய்து ஆண்டவரே அவர்களை நீர் குணப்படுத்த விடமானத்தில் கெஞ்சி கேட்கிறோம். அநேக ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே சுவாமி இந்த கொரோனா வைரஸ் ஒரு பின்னடைவை, ஊழியத்திற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட உம்மாலே ஆண்டவரே முடியாத காரியம் எதுவும் இல்லை. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு முடிவு கட்டும்படியாக குணத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இதன் நிமித்தமாக எங்களுடைய தேசத்தில் மாத்திரமல்ல உலகில் உள்ள எல்லா தேசத்தில் உள்ள மக்களும் காப்பாற்றப்பட ஆண்டவரே கிருபை செய்தீர்கள். உம்மால முடியாதது எதுவும் இல்லை சுவாமி. நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ லார்ட். ஆகவே உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தாவே சுவாமி, தந்தைக்குரிய அன்பினாலே நீர் இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே அதிசீக்கிரத்தில் இங்கிருந்து ஆண்டவரே முற்றிலுமாக நீக்கப்பட நீர் கிருபை செய்திருளும் கர்த்தாவே. அதே போல சுவாமி உடைய ஊழியக்காரர்கள் அநேகர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த சூழ்நிலையில் உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம்.
ஐஎல்எஸ்னுடைய மூத்த போதுகிறார் பேராசிரியர் ரெவரண்ட் டாக்டர் இந்திரநாத் ஸ்டான்லி ஐயர் அவர்களுடைய நல்ல வாழ்க்கையை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கருத்துக்குள் திரடைந்த உங்களுடைய குடும்பத்திற்கு உலகம் தரப்படாத ஆறுதலையும் தேர்தலையும் மன சமாதானத்தையும் நீ கொடுத்து நீர் வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். அதே போல் சுவாமி கர்த்தாவே தென்னிந்திய திருச்சபை மத்திய மண்டலம் கர்நாடகா சென்ட்ரல் டயசினுடைய போதகராக இருந்து கர்த்தருக்குள் நித்திரடைந்த ரெவரண்ட் கிறிஸ்டி ராஜ்குமார் ஐயர் அவர்களுக்காக அவருடைய நல்ல வாழ்க்கையை விசுவாச வாழ்க்கையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அவர் ஆண்டவரே உண்மையில் வைத்த பாசத்திற்காக உண்மையில் வைத்த நேசத்திற்காக உம்முடைய ஊழியத்தை அதிக சிரத்தையோடு செய்து உடைய நாமத்தை உயர்த்தினதை நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி அவரை இழந்த ஆண்டவரே ஐரமானவர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உலகம் தரப்படாத ஆறுதலையும் தேர்தலையும் மன சமாதானத்தையும் கொடுத்து நீ வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அதே போல சுவாமி உமது அடியார் அருள் திரு பெஞ்சமின் அவர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே சுவாமி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் போதகராக பணிபுரிந்து ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷ ஊழியத்தில் மிக அக்கறை காட்டி உங்களுடைய தொடர்நாள் பகுதியில் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்த அந்த மாபெரும் ஊழியரை சிறு வயதிலேயே இந்த கொரோனா தன்னுடைய ஜீவனை பறிக்கொடுக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதானவன் கூட கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று ஆண்டவரை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாங்கள் பார்க்கணுமாக கர்த்தாவே இந்த ஒரு பாக்கியமான நிகழ்வுகளாக அவரை நீர் அழைத்து கொண்டீர். அவருடைய மனைவி சுவாமி கர்த்தாவே குடும்பத்தையும் நீர் ஆட்சி தேர்ச்சி ஆண்டவரை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படி நாங்கள் சொன்னவர்கள் ஒரு சிலராக இருக்கலாம், சொல்ல தவறினவர்கள் ஏராளமாக இருக்கும் சுவாமி. கர்த்தாவே அவர்கள் எல்லாரையும் அவருடைய குடும்பங்களையும் உங்களுடைய பாத்திரம் கொண்டு வருகிறோம். தங்களுடைய அருமையான மக்களை இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு கர்த்தாவே உலகம் தரப்படாத ஆறுதலையும் தேர்தலையும் மன சமாதானத்தை கொடுத்து நீ வழிநடத்தணும் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்கும் ஆண்டவரே இந்த சிகிச்சை பெற முடியாதபடிக்கு வீடுகளிலே குவாரண்டைன் ஆகி இருக்கின்ற மக்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே நீரே கிருபையாக இறங்கி உடைய காயப்பட்ட கரங்களெல்லாம் அவர்களை தொட்டு உடைய வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்த வேண்டுமா இடத்துல கெஞ்சி கேட்கிறோம். என்னுடைய பெங்களூர் பட்டணத்தில் இது மிக தீவிரமாக பரவி கொண்டிருக்கின்றபடினால அநேக மக்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை அவர்களை ஆண்டவரே ஐசியூவில் சேர்க்க இடமில்லை, அங்கே ஆக்சிஜன் இல்லை, அங்கே வெண்டிலேட்டர்கள் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, மருத்துவ பணியாளர்கள் இல்லை என்ற ஒரு நிலைமை இல்லை 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 என்று ஆனாலும் கூட எங்கள் அப்பாண்டவரே உம்முடைய பாதத்தில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சொல்லுகின்ற போது அது ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு அற்புதம் அங்கு நிகழும். ஆகவே கர்த்தாவே உம்முடைய மக்களை நீர் கண்ணோக்கி பார்த்து சுகத்தை கொடுத்து நீர் வழிநடத்த ஜெபிக்கிறோம். இந்த தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்திக்கப்பட அரசாங்கங்களின் மூலமாக இந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட இது இன்னும் அதிகமாக இந்த ஆண்டவர் ஆக்சிஜன் போன்ற எல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் பெருகும்படியாக கிருபை செய்திடணும். இதன் மூலமாக மக்கள் உயிரை கர்த்தாவை அரசாங்கங்கள் முன்வந்து பொறுப்பெடுத்து காப்பாற்ற அவர்களுக்கு விசேஷ ஞானத்தினால் அவர்கள் நிரப்பி நீர் காத்துக்கொள்ளணும் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கர்த்தாவே தம்முடைய இல்லங்களிலே உண்மை தொழுது கொண்டு வருகின்ற இந்த காணொலி மூலமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொழுது கொண்டு வருகின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவும் பேராகும் குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசத்தின் திருச்சபையினுடைய முகாம சங்கத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு சாமி அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேக்சினேஷன் ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்படத்தக்கதாகவும் இதன் மூலமாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படாதபடிக்கு நீரே கர்த்தாவே காத்துக்கொள்ளணுமா இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கின்ற வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு கர்த்தாவே நீரே ஆண்டவர் பரத்திலிருந்து ஒத்தாசை கொடுத்து நீர் அவர்களை காப்பாற்றி வழிநடத்தணுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவர் என்னுடைய திருச்சபைகளிலே ஆண்டவரே ஆண்டவருடைய விசுவாசிகள் கூடி வந்து ஜெபிக்கின்ற தொழுது கொள்ளுகின்ற ஒரு நிலைமை ஏற்படாத சூழ்நிலையிலும் கர்த்தாவே உடைய ஊழியக்காரர்களை நீர் சுவாமி கிருபையாய் நீர் போஷிக்க வேண்டுமா உணத்தை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அது மாத்திரமல்ல என்னுடைய திருச்சபை விசுவாசிகள் ஆண்டவரே ஐஎல்சியில் இருக்கின்ற என்னுடைய திருச்சபையினுடைய நிர்வாகி மற்றும் அவர் கீழாக பணிபுரிகின்ற மக்கள் ஊழியக்காரர்கள் கர்த்தாவை எல்லாரையும் சுவாமி நம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய தெய்வீக சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எப்பொழுதும் எங்களை ஆண்டு கொள்ளும்படியாக உங்களுடைய பலத்த கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இவைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்க மறந்த எல்லா ஆத்தும சரியாண்மைகளையும் உங்களோட பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக என்னென்னைக்கு பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றான குமாரனாக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகள் நிமித்தமும் மரணத்தின் நிமித்தமும்
தேவரீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டும் என்று மிக பணிவன்பாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வெள்ளியங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் நாளில் நாங்கள் மன்னித்திருப்பது போல எங்கள் கடன்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவின் எங்களை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் விடுதலை சுவாமி. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 317வது பாடலை நாம் பாடுவோம். என்னையும் உமது ஆட்டின் மந்தையோடு ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இந்த பாடலை நாம் பாடுகின்ற போது ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கை படைப்போம். பாடல் எண் 317. ஒன்று 4 5 6 சரணங்களை நாம் பாடுவோம். என்னையும் உமதாட்டின் மந்தை ஏற்று காத்திடும் இயேசுவே. என்னையும் உமதாட்டின் மந்தையோடு ஏற்று காத்திடும் இயேசுவே. ஏற்று காத்திடும் இயேசுவே, என்னை ஏற்று காத்திடும் இயேசுவே. என்னையும் உமதாட்டின் மந்தையோடு ஏற்று காத்திடும் இயேசுவே. பன்னியானதோர் அலகை பெய்தனை வதைத்திட மனம் உகந்து போம். பன்னியானதோர் அலகை பெய்தனை வதைத்திட ஞான பலத்துடன் சிறந்தின் நிலத்தினில் வந்துதித்தனல் இயேசுவே. என்னை சேர்த்திடும் என்னையும் உமதாட்டின் மந்தையோ ஏற்று காத்திடும் இயேசுவே. நல்ல மேய்ப்பன் நான் என மொழிந்த என் நாதனே ஞான போதனே. நல்ல மேய்ப்பன் நான் என மொழிந்த என் நாதனே ஞான போதனே. தெய்வ புல்லுள்ள ஸ்தலம் தன்னில் கொண்டனை போஷித்து முசிப்பாற்றிடும். என்னையும் உமதாட்டின் மந்தையோ ஏற்று காத்திடும் இயேசுவே. மேய்ப்பராகவே இருக்கிறீர், உந்தன் மேய்ச்சலோ நீ தாமல்லோ. மேய்ப்பராகவே இருக்கிறீர், எந்தன் மேய்ச்சலோ நீ தாமல்லோ. ஞான வாய்ப்புள்ள சத்தியம் அறையில் மேய்ந்து நான் வளர்ந்திட அருள் புரிந்திடும். என்னையும் உமதாட்டின் மந்தையோடு ஏற்று காத்திடும் இயேசுவே. அன்புடையமை மேய்ப்பராயிருந்து ஆட்டுக்காய் சொந்த ஜீவனை. அன்புடையமை மேய்ப்பராயிருந்து ஆட்டுக்காய் சொந்த ஜீவனை. வெகு இன்பமாகவே ஈந்து வீட்டன இயேசுவே. என்னை சேர்த்திடும் என்னையும் உமதாட்டின் மந்தையும் ஏற்று காத்திடும் இயேசுவே. என்னையும் உமதாட்டின் மந்தையோடு ஏற்று காத்திடும் இயேசுவே. கடவுளுடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கை படைப்போம். கடவுளுடைய ஊழியத்திற்கென்று இப்பொழுது காணிக்கை படைப்போம்.
படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்வோம். நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தில் நாம் பங்கு பெறுவோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, உடைய சன்னிதானத்தில் படைத்திருக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதியும். கர்த்தாவே, என்னுடைய இல்லங்களிலே நாங்கள் உடைய ஊழியத்திற்கென்று படைத்திருக்கின்ற சேகரித்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை உடைய நாம் மகிமைக்கென்று உடைய ராட்ச பரம்பதலுக்கென்று உடைய ஊழியத்திற்கென்று பிரயோஜனப்படும்படியாக நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா இடத்துல கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்கு செல்வோம், வாழ்வளிக்கக்கூடிய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று அன்றைக்கு பேதுரு அப்போஸ்தலன் சொன்னவனமாக நாங்களும் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாக, உம்முடைய வார்த்தையிலே நிலை கொண்டவர்களாக, உம்முடைய வார்த்தையே எங்களுடைய வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருந்து எங்களை நடத்த எங்களை உம்முடைய பாதையிலே ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் தொடர்ந்து பலப்படுத்தும் ஆசீர்வதி. உடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதியினால் நிரப்பி இந்த நோய் தொற்றுகளை அணுகாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அன்றைக்கு உடைய தாசனாகிய யோபுவை போல அவனையும் அவனுடைய வீட்டை சுற்றி நீ வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டதை போல எங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இடத்துல கெஞ்சி கேட்கிறோம். சொன்ன சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கவும் அந்த வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபை தந்திர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தையேனோம் அப்பத்தாலே பூஷித்து வளர்ப்பியோம். இப்போதுமை தேடி வந்து மனதாறு போற்றினோம். மோட்சலோகத்தில் களித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.